அவர் ஓடியே போயிருப்பார் பாவம் மனுஷன். எனக்கு வேர்த்து கொட்டுது இந்த பதில சொல்கிறதுக்குள்ள. என்ன யாராவது இருக்கீங்களா? நான் பேசுனத புரிஞ்சுதா பிரதீப்? உங்கள் பதில் புரிந்து விட்டது. அதுக்கு மேலே புரிய வேணாம். பிரதீப்புக்கு புரிஞ்சிருச்சான். யாரோ 20வது லைக் போட்டிருக்காங்க. சிசி தமிழ் வந்தார். ஆமாம், அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஓடிட்டாரா? வேர்த்து கொட்டுது, ரொம்ப வெயில் வந்துருச்சு. இருக்க ஓசோனில் நிறைய ஓட்டை விழுகுது. அதனால உலகம் அக்னி பிளம்பாக மாறப்போகுதான். ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் உலகம் அழிய போகிறது உண்மைன்றாங்க. என்னன்னே தெரில. சொல்லு பிரதீப், இருக்கியா? கேட்டியா? ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டியா? இல்லை விமல் கலையரசன் பிரதர் சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறா தெரியாமல் நான் பாட்டுக்கு உளறிட்டேன். மொத்தத்தில் நல்லது செஞ்சால் நல்லது நடக்குங்கிறது பொய். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக கெடுதல் செய்யக்கூடாது. அதான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கலையே அப்படின்ட்டு கெடுதல் செய்யக்கூடாது. கண்டிப்பாக மனசறிஞ்சு கெடுதலை செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி அதுக்கு பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் பிரதீப். காதில் விழுகுதா? நான் இருக்கியா பிரதீப்? ஆமான்னு சொல்லு. நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ல. இங்கே பிரதீப் இருக்கியா? இது பாப்பா ரொம்ப நாள் படம் வரைஞ்சிச்சு. இந்த படம் உடம்புக்கே முடியாமல் வந்துருச்சு. இருக்கீங்களா? யாருமே இல்லை போல். இவ யார்? மோனாலிசா. மோனாலிசா படத்தை எப்படி வரைஞ்சிச்சு அப்படின்னா, கட்டமாக போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே மோனாலிசா உருவத்தை கொண்டு வந்துச்சு. 2 நாள் வரைஞ்சிச்சு காலேஜ் விட்டு ஆனால் இன்னும் முழுமைப்படுத்தலை. நல்லா இருக்கா சொல்லுங்கள். யார் இருக்கா லைவில்? அழகாக தான் இருக்குது, இன்னும் முழுமையாகலை. ஆனால் எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா? அந்த உருவம், அந்த கண், அவளோட அந்த ஒரு என்ன சொல்கிற புன்னகை முகத்தை கொண்டாடணும். ஆனால் எல்லாமே கட்டம்தான், கலர் கட்டம். முடியாமல், உடம்புக்கே முடியாமல் வந்துருச்சு பாப்பாவுக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொன்னால் லைக் போடுங்க. மோனாலிசா. பிரதீப்பு தம்பி இருக்கியா இல்லையா? சாப்பிட போயிட்டியா? விமல் கலையரசனும் ஓடிட்டாரா? கேள்வியை கேட்டுட்டு. கேள்வி கேட்கத்தான் தெரியும், எனக்கு பதில் தெரியாது. அப்புறம் இன்னொரு போட்டோ வரைஞ்சிச்சு, அதுவும் ஆர்த்தி இன்னும் முழுமையாகலை. அதுவும் அப்படியே இருக்குது, டைம் இல்லை. இவளும் ஏதோ ஒரு இவ யார்? இவ ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன். கொசு கடிக்குதுடா சாமி. ஏன்டா என்னையே கடிக்கிறீங்க? நெட்டு தீர்ந்துருச்சா? என்ன ஆச்சு? நெட்டு தான் இருக்கே. என்னாச்சு? மெசேஜே காணும். லிங்க் ஷேர் பண்ணிட்டு வரலாம் அக்காவுக்குன்னு போனேன், மெசேஜே காணும்.
அப்படியே பிளாங்காக இருக்குது, மெசேஜே இல்லாமல். ஒரு மெசேஜ் கூட என் கண்ணுக்கு தெரில.